இந்த கொஷினுக்கு உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். தெரிஞ்சதுன்னா சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். a 3/2 ஈக்குவல் டு 64. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஏ கேட்கல, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ கேட்குறாங்க அவங்க. சரி, ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இந்த பவர்ஸை உள்ளே கொண்டு போயிடலாம். அப்படியே ஆக்சுவலி a கியூபு a 1/2 அப்படின்னு பிரிக்கலாமா, ஈக்குவல் டு 64. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த a கியூபு இது ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும் அப்படியே இதுக்கு. ஓகேங்களா, இதுதான் ஆக்சுவலி இதோட டெரிவேஷன். இப்படி மாற்றமான்னு பாருங்கள். a கியூபு இந்த 1/2ங்கிறத ஸ்கொயர் ரூட் ஆஃப் a கியூப்னு மாற்றிட்டேன். ஓகேங்களா, ஈக்குவல் டு 64 பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் a கியூப் ஈக்குவல் டு இந்த 64 எப்படி பிரிக்கலாம் பாருங்கள். 4 × 4 × 4 பிரிக்கலாங்களா. இப்போ பார்க்கணும்னா 4 கியூபுங்களா அது. அப்போது இந்த கியூபுக்கும் இந்த கியூபுக்கும் கேன்சல் ஆகிடுமா. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஈக்குவல் டு 4. இப்போ 4 தான் ஆன்சர் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச்.